ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு மே 7ஆம் திகதி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற குறியீட்டு பேரில் பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள் மற்றும் விமானப்படை தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல்கள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரில் உள்ள முக்கிய இடங்களை நோக்கி மேற்கொள்ளப்பட்டது. இந்தியா தாக்கிய முக்கிய இடங்களவை, இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேத விவரங்கள் எவை என்பது தொடர்பாகத்தான் தற்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக, இந்திய இராணுவத்தின் தாக்குதலில் முஷாபாராபாத் என்கின்ற இடத்திலிருந்து ஷவை நாலா மற்றும் சையத் ஃபிலால் பயங்கரவாத முகாம்கள் தாக்குதலுக்கு இலக்காகின. அதாவது ஜெய்ஸ் இ முகமட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீவிரவாத இயக்கத்தினுடைய பயிற்சி முகாம் மிகவும் துல்லியமான இந்திய இராணுவத்தின் தாக்குதலில் நிர்மூலமாக்கப்பட்டது. இந்த தீவிரவாத இயக்கத்தின் கட்டடங்கள் மீதும் அந்த இயக்கத்தினுடைய அலுவலகங்கள் மீதும் ஸ்கிளாப் குண்டுகளை இந்தியா வீசி முற்றாக அந்த தளங்களை அழித்தொழித்தது. அடுத்ததாக, கோட்லி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தில் அப்பாஸ் கோட்லி பகுதியில் லெட் பயிற்சி முகாம்கள் மீது இந்தியா ஒரு ஈவிரக்கமற்ற ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது. அதாவது இது முழுக்க விமானப்படை மூலமாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாகும். மூன்றாவதாக, தாக்குதலுக்குள்ளான பகுதி பிம்பர் பர்னாலா பகுதியில் உள்ள இரகசிய தளவாட சேமிப்பு நிலையம் ஒன்றின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருந்தது. ஸ்கை ஸ்ட்ரைக்கர் ட்ரோன்கள் மூலமாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அந்த பிம்பர் பகுதியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இரகசிய தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்கள் என்பவற்றுக்கு அப்பால் மிக முக்கியமான ஆவணங்கள் கூட எரிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக, பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாநிலத்தில் இந்தியா செய்த மிகவும் ஒரு அற்புதமான தாக்குதலாக கருதப்படுகின்றது பஹாவல்பூர் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலாகும். இந்த இடத்தில் தான் ஜெய்ஸ் இ முகமட், அதாவது அந்த தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைமையகம் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஹாமர் பாம் மூலமாக முழுமையாக இந்த தலைமையகத்தை இந்தியா தாக்கி அளித்திருந்தது. அடுத்ததாக இடம்பெற்ற தாக்குதல் மிக முக்கியமான ஒரு தாக்குதல் முரிட்கே என்கின்ற இடத்தில் இடம்பெற்ற தாக்குதல். இந்த இடத்தில் தான் லக்ஷர்-இ தொய்பா என்று சொல்லப்படுகின்ற தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைமையகம் இருந்தது. இந்த இடத்தையும் இந்தியா மிகவும் துல்லியமாக இனங்கண்டு தாக்கி அளித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முரிட்கே என்கின்ற இடத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்காக பிரம்மோஸ் மிசைலை இந்தியா பயன்படுத்தியிருந்தது. அதே நேரம் இந்தியா தனது ட்ரோன்களையும் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தியதாக தெரிய வருகின்றது. இவை எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தாற்போல் மிக முக்கியமான ஒரு தாக்குதலாக கருதப்படுவதுதான் இந்த ரஹீம் யார் கான் விமானப்படை தளம் மீதான தாக்குதல். குறிப்பாக ரேடார் அமைப்புகள், ஹேங்கர்கள், ஸ்டோரேஜ்கள், ஃபியூவல் டேங்கர்கள் என ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் இந்த விமானப்படை தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியா நிர்மூலமாக்கியிருந்தது. இந்த தாக்குதலில் தான் பாகிஸ்தான் 2 JF-17 விமானங்களை இழந்ததாக ஒரு தகவல் இருக்கின்றது. அதே நேரம் இந்தியா லாகூர் அருகே ஒரு மிகவும் துல்லியமான ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது. HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது சீனாவின் ஆதரவுடன் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுவப்பட்டிருந்தது. இந்த சீனாவினுடைய HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவினுடைய ரஃபேல் விமானங்கள் எலக்ட்ரானிக் ஜாமிங் மூலம் முடக்கி பின்னர் அதை ஸ்கிளாப் குண்டுகளை கொண்டு தாக்கி அளித்ததாக கூறப்படுகின்றது. பாகிஸ்தானை பொறுத்தவரை F-16 JF-17 விமானங்களை பயன்படுத்தி அது இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியிருந்த போதிலும் இந்தியா அவற்றை தனது பிரம்மோஸ் ஏவுகணைகள் மூலம் நிர்மூலமாக்கியிருந்தது. இந்த தாக்குதல்களை பொறுத்தவரை இந்தியாவினுடைய விமானப்படையானது ரஃபேல் விமானங்களை பயன்படுத்தியிருந்தது. ஸ்கிளாப் மற்றும் WSM ஹாமர் குண்டுகளை வீசி பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருந்தது இந்தியா. இந்த தாக்குதல்களுக்கு பதிலாக பாகிஸ்தான் தனது விமானப்படை தளங்களை இந்தியா தாக்கியதாக கூறி பல இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்திருந்தது. குறிப்பாக இந்தியா தனது ரஃபேல் மற்றும் மிராஜ் 2000 மற்றும் Su-30 MKI போன்ற விமானங்களை இழந்ததாக பாகிஸ்தான் கூறினாலும் இந்தியா அதை இதுவரை உறுதி செய்யவில்லை. இந்த தாக்குதலில் மிகவும் சிறப்பான விடயம் என்னவென்று சொன்னால்,
பயங்கரவாத இயக்கங்களான ஜெய்சி முகமதுனுடைய தலைமையகம் மற்றும் லக்ஸரி தொய்பா போன்ற தீவிரவாத இயக்கங்களினுடைய தலைமையகங்களை இந்தியா துல்லியமாக தாக்கி அழித்து நிர்மூலமாக்கியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.